நான் திறக்கிறேன் இருண்ணா ஓபன் பண்ணு. திறக்கிறேன் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட். என்ன அப்புறம் போற வரவங்க எல்லாத்தையும் காசு கேட்டுட்டு இருப்பியா? 80,000 சரி, வீட்டுல எவ்வளவு நீங்க நகை வச்சிருக்கீங்க? நீங்க நகை எதுக்கு? இல்லன்னா இப்பதான் பவுன் 1,00,000 கிட்ட விக்குது. நீங்க ஒரு பவுன் கொடுத்தீங்கன்னா கூட போதும், எனக்கு அதிகமாலாம் கொடுக்க தேவையில்ல. நீ வண்டியில போறியா? நான் இறங்கிக்கிறேன் ஃபர்ஸ்ட். என்ன பாவம் வீட்டுல இருந்து நகையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்படி இல்லண்ணா, இப்ப வந்து நீங்க எப்படியும் ஒரு 50,000 60,000 வாங்கிருப்பீங்க, எப்படி வச்சிருப்பீங்க நகை வீட்டுல. அது இப்ப 1,00,000 கிட்ட போகுது. நீங்க ஒரு பவுன் அது எவ்வளவு போயிட்டு போகுது? அது நான் உனக்கு எதுக்கு தரணும்? ஈஸியா இருக்கும்ல குடுக்கறதுக்கு. ஒரு குடுக்கறவே யோசிக்கிட்டு இருக்க, உனக்கு ஈஸியா இருக்குமா? நீ காசு குடுப்பா கொடுக்க மாட்டேன். நீ என்ன எகுற பின்ன பள்ளியில தான் பேசுறோம். 80,000 கேக்குறான். சரி, முடியாதுன்னா ஒரு 10,000 என்ன மைத்தி தரணும்? டாக்டர் ஆகுறதுன்னா கேக்குறேன். வேற சப்பு சப்புன்னு அப்பி விடுவோம் பாத்துக்க. அவன் ஒயின் ஷாப் போறதுக்கு வந்து கட்டிங்க காசு கேக்குறான். அந்த மாதிரி கேக்குறேன் நானு. திறந்துறியா இல்லையா? நான் திறக்க மாட்டேன் சொல்றேன். வண்டியில வச்சு குடும்பம் நடத்த போறேன்னு எனக்கு தேவை காசு, அவ்வளவுதான். தர முடியாது. உனக்கு நான் என்னத்துக்கு தரணும்? அந்த மாதிரி நான் சொன்னேன். உனக்கு லிப்ட் கொடுக்க முடியாது, உன்ன எது நான் ஏத்தணும் சொன்னா அதுக்காக அது ஒண்ணா நான் உனக்கு உதவி பண்ணல. உனக்கு நீ வெயில நின்றுல உனக்கு உட்காந்து ஏசி போட்டு கூட்டு போறேன் நானு. உதவி தானே அது? சரிப்பா, உதவியா இல்லையா? உதவி தானே இல்லன்னு சொல்லல. உதவியா இல்லையா? உதவிதான். நான் என்ன கேக்குறேன்? உதவி தானே கேக்குறேன். உதவிக்கு நீ பணம் இல்ல கேக்குற? பரவாயில்ல, கொடுத்துருப்ப. கை மாறி என்ன பண்ணா அந்த காலத்துல பண்ட மாற்ற முறை பண்ணாங்க தெரியுமா? இதை கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் லிப்ட் கொடுத்தா இப்ப நீ காசு கொடுக்குறேன், அவ்வளவுதான்.